பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா? இது கடலை ஒட்டி இருக்கிற ஒரு பெரிய ஆற்றுப்படுகை. இங்கே தண்ணீர் கடலில் கலக்கிற ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து உங்களோட பேசுவது சந்தோஷம். நல்ல போட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போட்டில் இருந்து பிரசங்கம் பண்ணார்னு பார்க்குறோம். அது திரள் கூட்ட மக்கள் இருந்தாங்க. நான் உங்களுக்கு கேமரா பார்த்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் உலகம் முழுதிருந்து லட்சக்கணக்கான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? உன்னத பாட்டுகள் 4:12 நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். என் மகனே, என் மகளே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. வேலையில பாதுகாப்பு இல்லை, குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை, நான் செய்யற பிஸ்னஸுக்கு பாதுகாப்பு இல்லை, பயப்படுத்துகிற சூழ்நிலை. கலங்குறீங்களா? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவன், அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் வைத்திருக்கிறேன். அடைக்கப்பட்ட தோட்டம் என்ன ஆகும்? ஆடு மாடுகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிடும். மனிதர்கள் கூட உள்ள நுழைந்து எல்லாத்தையும் அவங்க அழித்து விடுவார்கள். ஆனால் அது அடைக்கப்பட்டு விட்டால் அதுக்குள்ளே யார் ஈஸியாக வரமாட்டாங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். நீ அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம், மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று, யாரும் உன்னை சேதப்படுத்த முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம்ல! ஆண்டவருடைய கிருபை. இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை வேலி அடைத்து பாதுகாத்து வர்றதுனால தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். நீங்களும் அப்படித்தானே? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல. தைரியமா சொல்லுங்க, நான் அடைக்கப்பட்ட வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால சத்துரு என்னை சேதப்படுத்த முடியாது, பொல்லாத மனிதர்கள் சேதப்படுத்த முடியாது, இந்த எல்லைக்குள்ளே நுழைய முடியாது. இது கர்த்தர் என்னை கொடுக்கிற பாதுகாப்புன்னு தைரியமா சொல்லுங்க. சூழ்நிலை மாறுவதை காண்பீங்க. தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை வேலி அடைத்து பாதுகாக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட தோட்டமாக வைத்து என்னை பாதுகாக்கிறேன். நன்றி, நன்றி. எந்த தீங்கும் பொல்லாத மனிதனுடைய கிரியைகளும் தந்திரங்களும் என் மீது பலிக்காது என்னை சேதப்படுத்த முடியாத நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.